ஹலோ குட்டீஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு டோர் வாரேன்னா பார்த்துக்கோங்க, எங்கே போனானே தெரில. டோரு டோரு டோரு, என்ன பாட்டுலாம் பயங்கரமா இருக்கு. ஒரு நிமிஷமா, எங்க போற? டைம் ஆயிட்டு. என்ன ஏதோ தம்பிலாம் கூட்டு வந்திருக்க. சூப்பரா ஆடிட்டு இருந்தானோ. சரி தம்பி, பாய், டாடா. டோரு, நீ வர. சரி, ப்ரோக்ராம்குள்ள போயிடலாமா? எப்படி போயிடலாமா? சரி, ஃபர்ஸ்ட் ப்ரேயர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடலாமா? வா, ப்ரேயர் பண்ணிட்டு வர. நானா? நீ பண்ணிட்டு வரும். நீ வந்து ஆட மட்டும் செய்யக்கூடாது, நீ ப்ரேயர் பண்ணு. ஓகேயா? சொல்றேன். அன்புள்ள இயேசப்பா, இந்த சில்ட்ரன்ஸ் டைம் எங்களுக்கு ஆசீர்வதிச்சு தாங்க. நாங்க கத்துக்கிற ஒவ்வொரு விஷயமும் என் வாழ்க்கைக்கு பிரயோஜனமா இருக்கணும். நீங்களே எங்க கூட வாங்க. இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென். சூப்பரா பிரேயர் பண்ணேன். அடுத்து என்ன ப்ரோக்ராம்? அப்படின்னா ஆக்ஷன் சாங் தானே? வா போவோம். அந்த தம்பியை கூட்டுமா? அம்மி, டக்குனு வா. ஆக்ஷன் சாங் போமா? இந்த மேக்ஸ்னா பயமும் இல்ல, இந்த சயின்ஸ்னா பயமும் இல்ல, அந்த இங்கிலீஷ்ல பேசுறதால இனி கொஞ்சமும் எனக்கு இல்ல. அந்த மேக்ஸ்னா பயமும் இல்ல, இந்த சயின்ஸ்னா பயமும் இல்ல, இந்த இங்கிலீஷ்ல பேசுறதால இனி கொஞ்சமும் எனக்கு இல்ல. பிகாஸ் நான் ஏசு பிள்ளை, அவரே எப்போ எனக்கு உள்ள. பிகாஸ் நான் ஏசு பிள்ளை, அவரே எப்போ எனக்கு உள்ள. மண்ட மேல கொட்டி படிச்சேன், ஏறல சவுத்துல முட்டி படிச்சேன், புரியல ஒண்ணும் புரியல. மண்ட மேல கொட்டி படிச்சேன், ஏறல சவுத்துல முட்டி படிச்சேன், புரியல ஒண்ணும் புரியல. பாடத்தெல்லாம் எழுதி பாரு, மச்சம் மட்டும் போட்டு பாரு, இதெல்லாம் செய்யும் முன்னே ஏசப்பாவை நோக்கி பாரு. பாடத்தெல்லாம் எழுதி பாரு, மச்சம் மட்டும் போட்டு பாரு, இதெல்லாம் செய்யும் முன்னே ஏசப்பாவை நோக்கி பாரு. இந்த மேக்ஸ், இந்த சயின்ஸ், இந்த இங்கிலீஷ் கொஞ்சமும் எனக்கு இல்ல. அந்த மேக்ஸ்னா பயமும் இல்ல, இந்த சயின்ஸ்னா பயமும் இல்ல, இந்த இங்கிலீஷ்ல பேசுறதால இனி கொஞ்சமும் எனக்கு இல்ல. பிகாஸ் நான் ஏசு பிள்ளை, அவரே எப்போ எனக்கு உள்ள. பிகாஸ் நான் ஏசு பிள்ளை, அவரே எப்போ எனக்கு உள்ள. சரி டோரு, பாட்டு ரொம்ப பிடிச்சிட்டோ? சரி, போதும். நல்லா என்ஜாய் பண்ணியா? அம்மி நல்லா ஆடினியா? சரி, சூப்பர். நீ லேட் ஆயிட்டுன்னு அந்த திரும்பி கூப்பிட்டுட்டே இருக்க. சரி, போய் சில்ட்ரன்ஸ் டைம் பாத்துருங்க. சரியா? ரைட், வாங்க. சரி டோரு, ஆக்ஷன் சாங் பார்த்தாச்சு. என்ன அடுத்து வந்து சொல்லு. வசனம் பார்க்க போறோமா? சரி, வசனம் படிச்சிருவியா? என்னது வசனம் சொல்றதுக்கு? ஆமா, அந்த வர போறாங்க. அப்ப அந்த நீ கடைசி வரைக்கும் வீட்டு கூட மாட்டேன்.
சரி 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 வசனம் படிச்சு வருமா வசனம் படிச்சு வருவோமா? குட்டீஸ் வசனம் படிக்க ரெடியா சரிட்டு ஒரு வா நம்ம படிப்போம். வாங்க குட்டீஸ் போ என்ன இந்த பீட்டை கொஞ்சம் போடுங்க என்ன ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு வசனம் படிக்கலாமா? நான் சொல்ல சொல்ல எல்லோரும் சொல்லணும், சரியா? சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். யோவான் 14:26. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு தடவை வசனம் படிக்கலாமா? நான் சொல்ல சொல்ல சவுண்டாக சொல்லணும், சரியா? சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். யோவான் 14:26. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் வசனம் படிச்சிங்களா? நான் போயிட்டு வரேன், டாட்டா. இப்போ டோரு வந்து ஒரு டான்ஸ் பண்ணுவேன், நீங்களே கூட சேர்ந்து ரெடியா? நீங்கள் அதுக்கு முன்னாடி இந்த பீட்டு நான் பேசுகிறேன். பீட்டு நல்லா தரமா போடுங்க. சூப்பர் சூப்பர் இந்த முகேசன் எங்க போனானே தெரியல. நீங்க சூப்பர் சூப்பர். என்ன ஒரே ஆட்டமா இருக்கு? வசனம் தானே படிக்க போனேன். இரு இரு, வசனம் தானே படிக்க போனேன். படிச்சியா? படிச்சிட்டியா? ஃபுல்லா படிச்சியா? மனப்பாடம் பண்ணிட்டியா? எங்க சொல்லு பாப்போம். ஆதியிலையா? தேவன் வானத்தையும் அப்புறம் பூமியையும் அப்புறம் தெரியல. அடுத்து என்ன ப்ரோக்ராம் போறோம்? சொல்லு சொல்லு. அடுத்து வந்து ஆப்ஜெக்ட் லெசனா? அங்க வந்து ஆடி எதையாவது உடைச்சி வச்சிர கொண்டு வந்தாங்களா? எதையும் ஆடி போய் உடைச்சு வச்சிடாத, சரியா? நீ உன் பக்கத்துல இருந்து ஆடே பயமா இருக்கட்டும், ஒரு வாயில் அடிக்க மூக்கல் அடிக்க. சரி, அதனால என்ன பண்ணு, இப்ப ஆடாம அமைதியா வா. நான் இப்படி போறேன், நீ அப்படி வா. ஆடாம வரணும், சரியா? நான் போறேன், பின்னாடி வா. ஆடுன்னு தெரிஞ்சிச்சு, அவ்வளவுதான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வார டாபிக் என்னது? தேவன் கொடுக்குற சமாதானம். அதை வச்சு ஒரு சூப்பரான ஆப்ஜெக்ட் லெசன் பார்த்துருமா? இதுதான் உலகம். இந்த உலகத்தில் நம்ம எவ்வளோ கஷ்டம், அம்மா மேலே இருக்கிற டிப்ரெஷன், இந்த ஸ்கூலில் டெஸ்ட்டு டிப்ரெஷன், அந்த மாதிரிலாம் இருக்கும்ல. இதுதான் உலகம், சரிங்களா? இதுதான் முட்டை, இதுதான் நம்ம. சரி, இது உள்ளே போட்டு பார்ப்போமா? சரி, இது போட்டோன்னே என்னாச்சு? கீழே போயிட்டு. இதுதான் உலகம். இந்த உலகத்துக்குள்ளே நம்ம போயிட்டோம். இப்போ இதுக்குள்ளே போனோடனே இந்த உலகத்துக்குள்ளே நம்ம ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கோம், ரொம்ப டென்ஷனாக இருக்கோம், ஓகேவா? அதை நம்ம போகிறதுக்கு என்ன பண்ணணும்? டெய்லி ஏசப்பாட்ட ப்ரேயர் பண்ணணும், சரிங்களா? இந்த உப்பு தான் ஏசப்பா. இது உள்ளே போட்டு பார்ப்போமா? சரி, ஏசப்பா உள்ளே வந்துட்டேங்க. சரி, இது நல்லா கிண்டும், ஓகேவா? பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், முட்டை மேலே வந்துட்டு பார்த்தீங்களா? நம்ம ஏசப்பா நம்ம உள்ளத்துக்குள்ளே வந்த உடனே நம்ம டிப்ரெஷன் எல்லாம் போய் எப்பவுமே நம்ம சமாதானமாக இருக்கலாம், ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இதுமாரி உங்களுக்கு எது இருந்தாலும் நல்லா ப்ரேயர் பண்ணிங்கன்னா சமாதானத்தோடு இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய். குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில், குதூகலம் கொண்டாட்டமே. இவங்க வேற பிரேஸ் வரனா எப்படி? ஆடவே இல்லை, நான் இப்ப பாடிட்டு இருக்கேன்.
நீ என்னன்னு தெரியல டோரு, இந்த சமாதானம்ன்ற டைட்டில் வந்தோடனே ரொம்ப கூலாயிட்ட பார்த்துக்கோ. ஆமாண்ணே சூப்பரான டைட்டிலா. ஆனா சூப்பரா ஆடிக்கிட்டே இருக்கணும். எனக்கு பீட் லைட்டா கொஞ்சம் சரி வேண்டாம் 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 வேண்டாம், யாரும் போடாதீங்க போடாதீங்க, போடக்கூடாது போடக்கூடாது போடக்கூடாது. சரி சொல்லுங்க. ஆப்ஜெக்ட் லெசன் கவனிச்சியா எப்படி? அது லெசன் முட்டையை வச்சு தண்ணி ஊத்தி அப்புறம் முட்டை மேல வந்து எப்படியே கவனிச்சிட்டேன். ஆமா போகும்போது மட்டும் ஆடிட்டு போனேன். ஆமா ஆடிட்டு போக கூடாதுன்னு சொன்னா எப்படி? கேரேன் சொல் பேச்சே ஐயோ டோரு இரு இரு. சொல்லுங்க. சரி அடுத்து என்ன ப்ரோக்ராம்? அடுத்து வந்து வீட்டுக்கு போலாம். வீட்டுக்கு போலாமா? இங்க வா இங்க வா இங்க வா இங்க வா இங்க வா. ஆடிய போய் ஆடிட்டு ஆடிட்டு வர்றதுல என்ன ப்ரோக்ராம்னே கேட்காம வந்தாச்சுனே இல்லைங்களா? இந்த டோரு என்ன செய்யலாம்? காதை பிடிச்சி தொங்க விட்டுருமா? ஆடாத இங்க வா இங்க வா இங்க வா டோரு. சரி அடுத்த ப்ரோக்ராம் போகலாமா? என்ன ப்ரோக்ராம்னு தெரியுமா? அதான் அவன் பக்கத்துல நிக்கவே பயமா இருக்கு. சரி அடுத்த ப்ரோக்ராம் போலாமா எப்படி? போலாமா? போவோம். என்ன தெரியுமா? என்ன சொன்னியா அப்படி? என்ன சொன்னியா? அடுத்து என்ன தெரியுமா? மிஷனரி ஸ்டோரி. என்னது? இங்க வா இங்க வா இங்க வா இங்க வா. என்னன்னு சொல்லிட்டு போ. என்ன சொன்னேன்? அடுத்த ப்ரோகிராம் வந்து நான் என்ன சொன்னேன்? அடுத்த அடுத்து என்ன ப்ரோக்ராம் நான் சொன்னேன்? வந்து டோரு ரொம்ப ஆடாத டோரு டோரு. சரி நீ போ நான் வரேன் போ. போ டோரு போ. ஓகே குட்டீஸ், அடுத்து என்ன ப்ரோக்ராம் தெரியுமா? மிஷனரி ஸ்டோரி தான் பார்க்க போறோம். போய் பாட்டு வந்துடலாமா? வாங்க போலாம். ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அக்கா எதுக்கு வந்திருக்கேன் கண்டுபிடிச்சிட்டிங்களா? போன வாரம் பாதியில் விட்டுட்டு போனோம்ல மிஷனரி ஸ்டோரி. இன்றைக்கி அதை பாதியை கண்டினியூ பண்ணலாமா? சரி அதுக்கு முன்னாடி ஒரு 2 கொஸ்டினோட அக்கா ஆரம்பிக்கிறேன்னு. நம்ம யாரை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம்? கரெக்டாக சொல்லிட்டீங்களே. யார்? ஆமி கார்மிக்கல் அவங்கள பற்றி தானே பார்த்துட்ருக்கோம். வெரி குட். 2வது கொஸ்டின். என்ன கொஸ்டின்னா, எல்லோரும் ரெடியா? கடைசியாக என்னதில் முடித்தோம்? ஞாபகம் இருக்கா இல்லையோ? ஞாபகம் வந்துட்டா? என்னதில் முடித்தோம்? கரெக்டாக சொல்கிறீங்க. லண்டனுக்கு வந்தாங்க அப்படி தானே? சைனா மினிஸ்ட்ரிக்கு எழுதி கொடுத்துட்டு லண்டனில் அவங்க என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க? ஊழியம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படி தானா? லண்டனில் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்காங்க? ஏமி கார்மிக்கல் ஊழியம் பண்ணிகிட்ருக்காங்க. அதுலேருந்து இன்றைக்கி பார்க்கலாம், ஓகேவா? இப்போ அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க? லண்டனில் ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, லண்டனில் ஊழியம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது கொஞ்ச நாள் என்ன ஆனாங்க, அங்கே மேரி அப்படிங்கிறவங்கள பார்த்தாங்களாம். மேரி யார் தெரியுமா? அவங்க சைனாவில் மினிஸ்ட்ரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்கக்கிட்ட இருந்து நிறைய விஷயம் கற்றுக்கிட்டு, சரி இதை இப்படி பண்ணலாம். ஆல்ரெடி அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க? சைனா மினிஸ்ட்ரிக்கு எழுதி கொடுத்துருந்தாங்கல்ல, அதுக்காக என்ன பண்ணியிருந்தாங்க? அவங்ககிட்ட இருந்து நிறைய விஷயத்த கற்றுக்கிட்டு ஓகே ரெடி ஆகிட்டாங்க. இப்போ சைனாவில் போய் நம்ம ஊழியம் பண்ணலாம் அப்படின்னு ரெடியாக இருக்கும்போது அவங்களுக்கு என்ன ஆனது? ஏஷியாவில் போய் ஊழியம் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சதான். ஏஷியாவில் போய் ஊழியம் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி இவங்க எங்கே இருக்காங்க? இங்கிலாந்தில் இருக்காங்க அப்படி தானே? சரி கிளம்பலாம் அப்படின்னு கிளம்பி போவாங்க. ஏஷியாவுக்கு போகணுன்னா பைக்கில் போவாங்களோ? தம்பி கரெக்டாக சொல்லுப்பா. கரெக்டாக சொல்லிட்டீங்களே. கப்பலில் போவாங்க அப்படி தானே? கப்பலில் போகிறாங்க. ரெடியாக ஏறி கப்பலில் போகலாம் அப்படின்னு சொல்லி ரெடியாக வர்றதுக்கு வராங்க. அப்போ உங்களுக்கு என்ன ஆகிட்டு? உடம்பு சரியில்லாமல் போயிட்டான். உடனே என்ன ஆனாங்களா? அவங்கள கப்பலில் ஏற்ற மாட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க ரிட்டன் என்ன பண்ணிட்டாங்க? லண்டனுக்கே வந்துட்டாங்க. லண்டனில் கெஸ்விக் அப்படிங்கிற ஊழியத்தில் தானே அவங்க ரட்சிப்புக்கு ஒப்பு கொடுத்தாங்க. அப்போ என்ன பண்ணாங்க? கெஸ்விக் அப்படிங்கிற இடத்துல கொஞ்ச நாள் ஊழியம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அங்கேருந்து அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சதான். நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்தியாவில் போய் ஊழியம் பண்ண போங்க அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ப்பு கிடச்சதான். சரின்னு சொல்லி என்ன பண்ணாங்க? இந்தியாவுக்கு நான் போகலாம் அப்படின்னு சொல்லி இந்தியாவுக்கு வராங்க. இந்தியாவில் வந்து கொஞ்ச நாள் ஊழியம் பண்ணுறதுக்காக ரெடி எல்லாத்தையும் பார்க்க வராங்க. ஆல்ரெடி என்ன பண்ணிட்டாங்க? இந்தியாவில் கொஞ்சம் பேரை பார்த்துருக்காங்க. ஒரு டைம் பார்த்து என்ன பண்ணாங்க? நான் சொன்னேன்ல, கண்ணு கூட நமக்கு என்ன கலரு? ப்ரௌன் கலரில் இருக்குன்னு சொன்னேன்ல, அதை மாதிரி இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க? ஊழியம் பண்ணுறதுக்கு வராங்க. அப்போ அவங்க ஊழியம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அப்போ தான் அவங்களுக்கு தெரியுது, சின்ன பிள்ளைங்களெல்லாம் என்ன பண்ணுவாங்களாம்? ரொம்ப கொடுமைப்படுத்துவாங்களாம். இந்தியாவில் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க? சின்ன பிள்ளைங்களை, பெண்களெல்லாம் என்ன பண்ணாங்களாம்? ரொம்ப கொடுமைப்படுத்துவாங்களாம். அவங்களாம் தப்பாக யூஸ் பண்ணுவாங்களாம். உடனே இவங்களுக்கு என்ன ஆனது? ரொம்ப கோவம் வருமா. அப்பவும் அவங்க வெளியில் வராமல் இந்தியாவை விட்டு இங்கிலாந்துக்கு போகாமல் என்ன பண்ணாங்க? மறுபடியும் என்ன பண்ணாங்க? அந்த இடத்துல திருப்பி ஊழியம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. நிறைய சின்ன பிள்ளைங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்களாம். நிறைய பிள்ளைங்களை காப்பாற்றினாங்களாம். அப்போது
டீனா அப்படிங்கிற ஒரு பொண்ணு என்ன பண்ணாங்கன்னா எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணலாம், இவங்களுக்கு தப்பாக யூஸ் பண்ண போகலாங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சுட்டு அந்த டீனா அப்படிங்கிற பொண்ணுக்கு அவங்க என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி ஒருத்தங்க இருக்கிறாங்க, யார் ஆமி கார்மிக்கல் காப்பாற்ற வந்திருக்காங்க, நம்மளை காப்பாற்ற தான், அவங்கக்கிட்ட நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்கன்னா ரெடியாக கிளம்புறதுக்கு போகிறாங்க. அப்போ அவங்க அம்மா அப்பா என்ன பண்ணாங்களா, அவங்க அம்மா அப்பாவே என்ன பண்ணாங்க, அந்த அக்காவை பிடிச்சிட்டு போய் அந்த கோயிலில் தப்பாக பண்ணுவாங்களா அவங்கக்கிட்ட போய் விட போனாங்களாம். அப்பவும் என்ன பண்ணாங்க, தப்பிச்சு ரொம்ப தூரம் ஓடியே போய் யார்கிட்ட போய் சேர்ந்தாங்க, ஆமி கார்மிக்கல் அவங்கக்கிட்ட போய் சேர்ந்துட்டாங்க. அவங்க என்ன பண்ணாங்களாம், இவங்கள பத்திரமா வச்சு ஒரு ஆசிரமம் ஓப்பன் பண்ணி அங்கே என்ன பண்ணாங்க, இவங்க எல்லாத்தையும் இந்த மாதிரி நிறைய பிள்ளைங்களை காப்பாற்றி அங்கே வச்சு வளர்க்க ஆரம்பித்தாங்களாம். அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாமா? எல்லாரும் ஆர்வமாக காத்துக்கிட்டுருங்க. என்ன நெக்ஸ்ட் வீக்காக உங்களை பார்க்க வரேன். பாய். ஒரு மிஸ்டரி ஸ்டோரி பாத்தியா? பாத்தியா? சரி, இன்னைக்கு ப்ரோக்ராம்ல உள்ள எல்லா இதுமே முடிஞ்சிருச்சு. சரி, எனக்கு ரொம்ப டைம் ஆயிட்டு பார்த்துக்கோ, நான் கிளம்புறேன். நீ பாய் பாய் சொல்லிட்டு கிளம்பு, சரியா? நான் போயிட்டு வரேன். பாய் பாய். சரி சரி. என்ன சொன்னீங்க? போ போ, வீட்டுக்கு போ, வீட்டுக்கு போ, வீட்டுக்கு போ. என்ன சொல்லிட்டு போனா என்ன பண்ணிருக்கானே? சரி டோருங்க வா, பாய் சொல்லுவோமா? ஓகே குட்டீஸ், இன்னைக்கான எல்லா ப்ரோக்ராமும் முடிஞ்சிட்டு அடுத்த வாரம் பாப்போம். என்ன? சரி பாய் சொல்லுவோமா? பாய். போ போ போ.